வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, யூடியூபர் மரியதாஸ் அவர்களை அவர் வீட்டிலேயே வச்சு காவல்துறை கைது பண்ணியிருக்கு. அது எதனால இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அது எதனால பாத்தீங்கன்னா 2024 ஒரு கேஸ் கொச்சின் நீதிமன்றத்தில் நடக்குது. அந்த கேஸ் பாத்தீங்கன்னா சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் மற்றும் பண மோசடி அந்த வழக்கு. இதுல முக்கிய குற்றவாளி யாருன்னு பாத்தீங்கன்னா ஜான் பிரிட்டோ என்பவர் வந்து முக்கியமான குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்காரு. இதுல அவர் மட்டும் தான் பாத்தீங்கன்னா அவர் மட்டும் இல்ல மொத்தம் வந்து 16 பேர் வந்து சேர்க்கப்பட்டிருக்காங்க. இப்ப இதுக்காக தான் வந்து அந்த யூடியூபர் வந்து அரெஸ்ட் பண்ணாங்கன்னா அதுக்காக மட்டும் இல்ல, அவர் பாத்தீங்கன்னா வந்து ஆதவர்ஜுனா விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களையும் வந்து சேர்த்து வச்சு பேசியிருக்காரு. ஆனா இதுல நம்ம சமூக ஊடகங்களையும் சரி இணையதளங்களையும் சரி இந்த கேஸை பத்தி நம்ம பார்க்கும்போது இதுல வந்து ஆதவர்ஜுனா அவர்களுக்கு சம்பந்தமே இல்லை. அவரோட மொத்தம் வந்து இதுல 16 பேர் வந்து சேர்க்கப்பட்டிருக்காங்க இந்த வழக்குல. அதுல 14 ஆளா ஆதவர்ஜுனா அவர்களின் வந்து மனைவி வந்து சேர்க்கப்பட்டிருக்காங்க. இதனால வந்து ஆதவர்ஜுனாவை இந்த கேஸோட சம்பந்தப்படுத்தி நீங்க பேசுறது சரியில்லை, அவருக்கு இந்த கேஸுக்கும் சம்பந்தம் இல்லை நம்ம இப்போதைக்கு தேடி பார்த்த அளவுக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அப்ப இந்த ஆதவர்ஜுனா கேஸுக்கு அவர் சம்பந்தம் இல்லைன்னா அவர் எந்த கேஸுக்குள்ள உள்ள வந்து கைது பண்ணிருக்காங்க? அவர் பாத்தீங்கன்னா வந்து நம்ம முதலமைச்சர் அவர்களை வந்து பொம்மை முதலமைச்சர் அப்படின்னு அவதூறாக பேசியதாகவும், அப்புறம் வந்து கீர்த்தனா அவங்களை வந்து தலைக்குறைவா பேசினதாகவும் வீடியோ போட்டிருக்காரு. அதனாலதான் அரெஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்ப இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்றாங்கன்னா தமிழ்நாட்டுல ஒருத்தர் வந்து கருத்து சுதந்திரன்ற பேர்ல எல்லா தலைவர்களோட மனைவிகளையும் அவங்க கூட நட்பட்டாரத்துல இருக்க பெண்களையும் இழிவா பேசிட்டு இருக்காரு. அவர் கைது பண்ணுவாங்க காவல்துறை. அது நடவடிக்கை எடுப்பாங்க. அது கருத்து சுதந்திரம்னு சொல்லி நிறைய பேர் வந்து ரொம்ப ஓவரா வந்து வீடியோ போடுறது, அது அவங்களோட குடும்பத்தில் உள்ளவங்களை பத்தி இப்படி போட்டா அவங்களால அப்படி பேச முடியுமா? வீடியோ முடியாதுல்ல. அது வந்து இப்படி சீக்கிரம் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கேஸை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. இதோட ஃபுல் வீடியோ நாங்க போடுறோம். மேலும் வீடியோ தெரிஞ்சுக்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு